கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நமது திருவழிபாட்டு தொடர்ச்சிக்கு மற்றும் நமது ஆசீர்வாதத்திற்கு பல்வேறு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், குறுகிய பொது காலம் மற்றும் தவ காலம், பாஸ்கா காலம் மற்றும் நீண்ட பொது காலம் என நமக்கு பல்வேறு காலங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டங்களில் 2 வகையான காலங்கள் மிகவும் மகத்துவத்தை பெற்றிருக்கிறது. அது திருவருகை காலம் மற்றுமாக இந்த தவ காலம். திருவருகை காலத்தில் மகிழ்ச்சியுடன் ஆண்டவருடைய அந்த வருகைக்காகவும் மற்றும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காகவும் நான் அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக இந்த தவ காலத்தில் ஜெபம், தபம் மற்றும் ஆசீர்வாதத்தின் காலமாக மற்றும் நமது மனமாற்றத்தின் காலமாக நாம் செய்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நமது உறவை புதுப்பித்து இறைவனை அன்பு செய்யவும் மற்றவர்களை அன்பு செய்யவும் அழைக்கப்படுகின்ற ஒரு அருளின் காலமாக இருக்கிறது. இந்த அருமையான காலத்திலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் திருப்பாடுகளை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய திருப்பாடுகள் இல்லாமல், அவருடைய சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, வாழ்வு இல்லை. அன்புக்குரியவர்களே, நிலையான வாழ்வு மற்றும் பாவத்திலிருந்து விடுதலை என்பது ஆண்டவரின் திருப்பாடுகளாலும் அவர் திருச்சிலையாலும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பலனாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் நம்மையே தயாரிக்கின்றோம், பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். நாம் திருப்பாடுகளை சிந்திக்கின்றோம் மற்றும் சிலுவை பாதையை செய்கின்றோம் மற்றுமாக தியான கூட்டங்களில் பங்கேற்று நம்மையே தயாரித்து ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் இந்த 40 நாட்கள் ஜெபம், தபம் மற்றும் ஒருத்தல் முயற்சிகளினால் நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்மையே தயாரித்து கொண்டு இறைவனுடைய அந்த பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சிலுவை மரணம் என்பது மிக கொடூரமான பாவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடியதாக இருந்தது. அன்றைய ரோமை பேரரசு காலத்தில் தாழ்நிலை மக்கள் மற்றும் பாவிகள் மற்றுமாக அந்நிய தேசத்து மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருந்த மரணமாக இருந்தது. அன்புக்குரியவர்களை, எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தமான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவை மரணம் கொடுத்தார்கள் என்று சிந்திக்கும் பொழுது நமது உள்ளம் உடைந்து போகிறது. வெறும் அதிசயத்தை செய்த கரங்களுக்கு ஆணியின் துளைத்தலா? அன்புக்குரியவர்களே, இதோ சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய தோள் மீது இந்த பாரமான சிலுவையா? அன்புக்குரியவருடைய மக்களுடன் மக்களாக நடந்து சென்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஆணியின் காயமா? அன்புக்குரியவர்களே, இதோ மனமாறுங்கள் என்று நற்செய்தியை போதித்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முள்ளின் மகுடமா? அதோ அன்பை மற்றும் பகிர்ந்து கொண்ட நமது ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஈட்டியின் குத்தா? எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள்! அவரை கத்தூரில் கட்டு அடித்தார்கள், கத்தூரில் கட்டி கசையால் அடித்து காயப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், உதைத்தார்கள் மற்றுமாக அவருடைய ஆடையை உரித்தார்கள், அவர்களை மிதித்து காரி துப்பி பலவிதமான அவமானங்களை செய்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களை சிலுவையில் அறையும் வரை அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அவருடைய குற்றும் குலையுமாக சாகும் அந்த தருணத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் அன்றைய மக்கள். அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கூட நமது ஆண்டவராகிய கடவுள் கருணை மிக்கவராய், அன்பு செய்கிறவராய், இதோ தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாது செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் நமது ஆண்டவராகிய கடவுள். இதுதான் உண்மையான பாசம், இதுதான் உண்மையான அன்பு, அளவு கடந்த அன்பு. அன்புக்குரியவர்களே, சடலமான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்னை தாயாரின் மடியில் கிடத்துகிறார்கள். தாயின் வேதனையும் தவிப்பும் அங்கலாப்பும் எவ்வாறாக இருந்திருக்கும்? அன்புக்குரியவர்களை, சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வரும். தன் மகன் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்தாலும் கூட அவருக்கு தீர்ப்பிடப்பட்டு சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டு அவரை அடித்து உதைத்து மிதித்து அவரை ஆடையை அகற்றி அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அவரை சிலுவையில் அடைகின்றார்கள். இதை பார்த்த தாயாருக்கு எந்த அளவுக்கு மனம் அவர் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அன்புக்குரியவர், தீராத வேதனை. யார் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ள அன்னை மரியாளுக்கு முடியவில்லை. அப்படியான ஒரு துக்கம் இருந்தாலும் கூட அன்னை மரியாள் ஆண்டவருடன் உடன் பயணித்தார். அன்று ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கி கொண்டார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி கரு முதல் கல்லறை வரை ஆண்டவரை சுமந்தார் நமது அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, அப்படியாகத்தான் நாம் அன்னை போல தியாகம் செய்பவர்களாக, மற்றவர்களை அன்பு செய்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களாக, மன்னிப்பவர்களாக வாழதான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகையால் நாம் இந்த தவக்காலத்தில் திருப்பாடுகளை சிந்தித்து திருச்சிலுவையை ஆராதனை செய்து மற்றவர்களை அன்பு செய்து நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வோம். அனைவரையும் ஆசீர்வதித்து நல்லதொரு வாழ்வை வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் அனைவருமே அந்த ஆண்டவருடைய பரிவிரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.